சிம்பு கைதி பார்த்துட்டு ஒரு 1 hour பேசிட்டு இருந்தாப்புல. நான் நோட்டீஸ் பண்ணாததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ ஐ திங்க் நிறைய அன்பு இருக்கு, பொறாமை இல்லாத அன்பு இங்க நிறைய இருக்கு. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி நமக்கு விஷ் பண்றது, பாராட்டுறது இங்க நிறைய நடக்கும். அது ரொம்ப இண்டஸ்ட்ரியில ரொம்ப அழகா தான் இருக்கும். வெளியில இருந்து பாக்குறப்ப வேற ஒரு இமேஜ் இருக்கலாம். பட் இந்த பையன் வந்து எந்த அளவுக்கு இவருக்கு பிரபு மாஸ்டர் பிடிக்கும்னா, இவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு மாஸ்டர் ஃபோட்டோ வந்து டாட்டா போட்டிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பிரபு மாஸ்டர் மேலே அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டு. எப்பயுமே மாஸ்டர் நம்மளை வந்து எப்பயுமே நம்ம ஒருத்தவங்க வந்து டாட்டா பண்ணால் நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அதை தாண்டி யாருன்னே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்ம எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனுஷனை போடுறான்னா அவன் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து லவ் பண்ணுறாருங்கிறதுக்கு வந்து இதை விட பெரிய எக்ஸாம்பிள் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரபு மாஸ்டர் பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க டான்ஸ் பார்த்து தான் எனக்கு கற்றுக்குது. ஃபுல்லு அவங்க டான்ஸ் வீடியோஸு பார்த்துன்னு ஒன்றா அவங்க ஸ்டைல் எல்லாம் கேட்ச் பண்ணி அவங்க டைமிங் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அண்ட் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணோம், ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அந்த திறமை இருக்குது, நல்ல உங்ககிட்ட எனர்ஜி இருக்குது, யங் பிளட்டு, இன்னும் சூப்பராக வேறு லெவல். செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். செந்தில் பாலாஜி எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், பல்லவி என்னை விட வெள்ளையா இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங். எப்பவுமே கண்ணாடி முன்னாடி 2 பேருமே நின்றுட்டு இருக்கோம்னா அவள் இப்படியே என்ன பாப்பா அவளை பாப்பா இப்படியே பண்ணுவாளா. நான் அதை நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நான் கிட்ட சொன்னேன், பூஜு நீ வெள்ளையாகணும்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அப்போ தான் நீ வெள்ளையாவ. ஆக்சுவலி அவள் சாப்பிட்டா. அவளுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் அவளுக்கு பிடிக்காதது ஒன்று வந்து அவள் சாப்பிட்டா, ஏன்னா அவள் வெள்ளையாகணுங்கிறதுக்காக. அப்போ நான் அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து என்னை விட 5 வயசு யங்கர் ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கும். எனக்கு இப்போது அதுலேருந்து வர மணி ஒரு வாட் எவர் அதை நான் வீட்டுக்கு எடுத்து போய் நான் அந்த 3 சப்பாத்தி சாப்பிடுவேன், கொஞ்சம் ரைஸ் சாப்பிடுவேன், இந்த மாதிரி காரில் சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு இது வந்து இதை விட பெரிய நீட் எனக்கு இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யார் தடுத்தாலும் அது பாட்டுக்கு அது போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இவரோட 226வது நீர்நிலை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு இயற்கையுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இதில் பார்க்கப்படுது. இந்த வீடியோவை பீயிங் நிமல் அப்படிங்கிற இந்த அடியில் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. தற்போது வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் ராமநாதபுரம் ஓடிவயல் ஐயன் கோவில் ஊரணியில் மழை அப்படின்னு கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவரோட நல் முயற்சிக்கு இயற்கையும் சேர்ந்து கை கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்மளோட 226வது நீர்நிலை ஓடிவயல்ல நம்ம ஆரம்பிச்சது. வேலைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கப்ப மழையும் வந்து